ஃபர்ஸ்ட் டைம் திருப்பதிக்கு போகலாமா மக்களே? இது தெரியாம திருப்பதிக்கு போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. அதுவும் 1 or 2 days கூட ஆகும். எப்படி எளிதா திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்கலாம்னு நான் சொல்றேன். இந்த வீடியோல நான் உங்களை 7 மலைகளை ஏறி 3550 படிக்கட்டுகளை கடந்து வனவிலங்குகள் நடமாட்டும் பகுதியில கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில் இருந்து 3200 அடி உயரத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையில ஆந்திரா மாநிலத்தில் மிக முக்கியமான கோவில்னு சொல்லப்படுற திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்கலாம். மக்களே, 108 திவ்ய தேசங்கள்ல இந்த கோவில் 75வது திவ்ய தேசங்கள்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலை கிபி 300லே கட்ட தொடங்கினதாக ஒரு வரலாறு இருக்கு. இந்த கோவிலை யார் திருப்பணி பண்ணிருக்காங்கன்னா தொண்டைமான் மன்னரும், சோழர், பாண்டியர், விஜயநகர் இப்படி பல பேர் இந்த கோவில் திருப்பணி பண்ணிருக்காங்க. முதல் முறையா திருப்பதி போறீங்களா மக்களே? நீங்க அலிப்பிரி நடைபாதையில போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு மறுபெயர் ஒன்று இருக்கு, ஏழுமலையான். நந்திமலை, அனுமான் மலை, நீலதேவி, கருடன் மலை, சேசாமலை, நாராயணமலை, வெங்கடேஸ்வரா மலை 7 மலைகளை கடந்து 9 கிலோமீட்டர் நடைப்பயணத்தில் 3550 படியும், பெருமாளின் 10 அவதார சிலையும், 12 ஆழ்வார்கள் சிலையும், அதைவிட மிக பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலையும் இந்த நம்ம நடைபாதையில் பார்க்கலாம். ஒரு முறையாவது அலிப்பிரி நடைபாதையில நடந்து பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க அவ்வளவு அழகா இருக்கு. ஹாய் மக்களே, நான் உங்கள் டிராவல் விஜய். நீங்க முதல் முறையா திருப்பதி போறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க சோலோவா திருப்பதி போறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக. இல்ல ஃபேமிலியோட போறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். மக்களே, நீங்க எங்க இருந்தாலும் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. இல்ல நீங்க பஸ்ல வர மாதிரி இருந்தா திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. மக்களே, நீங்க திருப்பதி ஏழுமலையானம் பார்க்க 2 வழி இருக்கு. ஒன்னு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி வரலாம், இல்ல நீங்க நேரா வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட வெப்சைட்டும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட இப்போதைக்கு 3 மந்த்துக்கு ஆல்ரெடி புக்கிங். நேர்ல வந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். அது எப்படி எங்க எடுக்கிறது நான் ஃபுல் விலாவரியா கொடுத்துருக்கேன். நீங்க நேர்ல தான் வந்து டிக்கெட் எடுக்கிறீங்கன்னா 3 இடத்துல தராங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல விஷ்ணு நிவாசா காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இதுல 2 மணிக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு கூட்டத்தை பொறுத்து ஒரு 5000 இருந்து 10,000 வரைக்கும் கொடுப்பாங்களாம். நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போனீங்கன்னா இங்க வந்து ஸ்டே பண்றது, பாத்ரூம் வசதி எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுவே திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல நிவாசா காம்ப்ளெக்ஸ்ல வந்து அதே மாதிரி 2 மணிக்கு கொடுப்பாங்க. அங்கேயும் கூட்டத்தை பொறுத்து 5000 இருந்து 10,000 வரைக்கும் டிக்கெட் தருவாங்களாம். 3வது எங்கன்னா அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ். இதுல வந்து 5000 இருந்து 10,000 வரைக்கும் இங்கேயும் டிக்கெட் தருவாங்க. இந்த நேர்ல போய் எடுக்கிறத வந்து 2 பிரிவா பிரிக்கலாம். ஒன்னு SSD அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் வேணாலும் நம்ம வாங்கலாம். இந்த டிக்கெட்டை நீங்க வாங்கிட்டு பஸ், பிரைவேட் பஸ் இல்ல ஓன் வெஹிக்கிள் இதுல நம்ம மலை உச்சிக்கு போயிட்டு அங்க இருக்கிற சாமி பார்க்கலாம். இல்ல நீங்க படிக்கட்டில் தான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ வாரிமெட்லயும் நம்ம நடைபாதையில பண்ணலாம். இல்ல அலிப்பிரியிலையும் இந்த டிக்கெட் எடுத்து நடந்து போகலாம். 2வது டிக்கெட் இருக்கு மகளே, இது வந்து திவ்ய தரிசனம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ரீ வாரிமெட் நடைபாதையில மட்டும்தான் அனுமதி உண்டு. இங்க டிக்கெட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1200 படிக்கட்டு ஏறினா அங்க ஒரு டைம் செக் பண்ணுவாங்க. இந்த நடைபாதையில மட்டும்தான் இதுக்கு அனுமதி உண்டு. இந்த டிக்கெட் எல்லாம் நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர் 5 ஹவர் நம்ம தரிசனம் பண்ணலாம். இல்ல நீங்க பொது தரிசனம் தான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிக்கெட் எடுக்காமலே போகலாம். கிட்டத்தட்ட 1 டேல இருந்து 2 டேஸ் கூட ஆகும். நான் எந்த பாதையில மலை ஏறி திருப்பதி ஏழுமலையான தரிசித்தேன் அப்படின்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த காணொலியில் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது பார்ட் 1. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். இது ரயில்வே ஸ்டேஷன். இன்னைக்கு நம்ம நைட்டே வந்துட்டு இதுல ஸ்டே பண்ணோம். விஷ்ணு நிவாசா அப்படின்ட்டு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கில் வந்து ஃப்ரீ தான். பாத்ரூம் ஃபெசிலிட்டி, குடிக்கிறதுக்கு தண்ணி, ஹோட்டல், மீது எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த பில்டிங்கில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி பிரிட்ஜு கிராஸ் பண்ணிங்கன்னா அந்த விஷ்ணு ஸ்ரீனிவாசா இந்த பில்டிங் போயிடலாம். இதில் எப்போ வேணால் நம்ம போயிட்டு ஸ்டே பண்ணலாம். ஸ்டே பண்ணுறதுக்கு நம்ம பிடிச்ச இடத்துல படுத்துக்கிட்டு நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கேயே டிக்கெட்லாம் தருவாங்களாம். நம்ம இன்றைக்கி வந்து டிக்கெட் வாங்கலை, டைரெக்டாக நம்ம படிக்கட்டில் ஏறி மேலே இருக்கிற நம்ம பெருமலை தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ வந்து அலிப்பெரி இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்சிருக்கோம். இந்த அலிப்பெரிக்கு நம்ம போகிறதுக்காக இங்கே பஸ் இன்னும் வரல. இங்கே ஆட்டோ வசதி நிறையா இருக்குது. ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் கேட்பாங்க. அலிப்பெரிக்கு அந்த நடப்பாதை போவாங்களே அங்கே வரைக்கும். இப்போ நம்ம பஸ்ஸில் போனால் கம்மியாக ஆகுன்றதால பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கூட குமரேஷ் அண்ணா, ஜெயலட்சுமி அம்மா, இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. நிர்மல் அண்ணா இவங்க நிறைய பேர் நம்ம டீம்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களே. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி நம்மளுக்கு பஸ்ஸு கிடைக்கல, அதனால் நம்ம ஆட்டோலேயே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனு. இது விஷ்ணு நிவாசா. இதில் தான் நம்ம ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங் ஸ்டே பண்ணேன். இந்த இடத்துல நம்மளுக்கு மேலே உச்சிக்கு போகிறதுக்கு பஸ் வசதியெலாம் இங்கே இருக்குது. டிக்கெட்டு இந்த மாதிரி எக்ஸிட் 1, டெர்மினல் 1ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம வந்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு கேட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். மேலே ஃபஸ்ட்டு பாருங்கள், அடல்ட்ஸுக்கு 90 ரூபா மேலே போகிறதுக்கு, சில்ட்ரனுக்கு வந்து 50 ரூபா, சீனியர் சிட்டிசன் வயசானவங்களுக்கு வந்து 70 ரூபா. இப்படி டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம இங்கே பாருங்க பஸ் நிற்கிதுங்களா, இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த வண்டியில் நம்ம ஏறிட்டு டீசெண்டாக போயிடலாம் டாப்புக்கு.
நம்ம வந்து படிக்கட்டில் நடக்கவே தேவையில்ல, மேலே உச்சிக்கு போகிறது. இங்கே பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த பக்கம் எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள், ஆயிரக்கணக்கான பேர். அந்த வந்து இந்த விஷ்ணு நிவாசால வந்து தூங்கிட்டு இருக்காங்க, எல்லாம் வெயிட்டிங். இது மாதிரி நம்ம ஆட்டோ வசதி நம்ம பார்க்குறீங்களா, இங்கே ஆட்டோ வசதி நிறையா இருக்கும். நீங்கள் பார்த்து கேட்டு நீங்கள் வந்து மேலே இந்த அலிப்பிரி நடப்பாதைக்கும் போகலாம், ஃப்ரீ. வாரிமெட்டு நடப்பாதைக்கு நம்ம போகலாம், பஸ்ஸு மூலியமா நம்ம டாப்புக்கும் போகலாம் மக்களே. இங்கே பாருங்க, தெலுங்குல எதோ எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க. அப்படியே நம்ம பார்த்துட்டு ரிட்டர்னில் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். ஆட்டோ பேக் சைடில் தான் நம்ம உட்காந்துருக்கிறோம், அதனால தான் நம்ம ரிட்டர்னில் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். பாருங்க, ஸ்கூட்டியில் வர ஏபி ஆந்திர பிரதேசத்தில் தான் நம்ம இருக்கோம். இதில் ஒரு 8 கிலோமீட்டர்னாங்க, ஒரு 1/2 hourல நம்ம போயிடலாம். ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபாய். நம்ம அலிப்பிரி நடைபாதை அங்கேயே கூட்டு போய் விடுவாங்களாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பஸ்லேயும் போகலாம். பஸ்ஸில் போனோம்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா வந்து கம்மியாக வரும். உங்கள் வசதி எப்படின்னா தான் நம்ம ஏறி போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்களே, ஃப்ரீ. நம்ம லக்கேஜ் பேக்லாம் நம்ம வெயிட்டானவங்க வெளியூர்லேருந்து நம்ம வருவோம், பேகு வெயிட்டாக இருக்கும், அதெல்லாம் நம்ம கீழே இங்கே கொடுத்துட்டுங்கன்னா படிக்கட்டு வழியாக நம்ம ஏறி போயிட்டு மேலே வாங்கிக்கலாமா, ஃப்ரீ தான், காசுலாம் எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு ஏற முடியும் சொல்ல, மலையில் எவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே ஃப்ரீயாக இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி ஃப்ரீ லக்கேஜ்லாம் ஃப்ரீ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, லக்கேஜ் உள்ளே ஏற்றிட்டு இருக்காங்க, எவ்வளோ இருக்குது மக்களை பார்க்குறோங்களேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க பேகு. இங்கே பாருங்க, நம்மளுக்கு சீரியல் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க, 0474449 கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு நம்ம ஒரு சரடு கொடுப்பாங்க, இது எல்லாமே ஜிப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஓப்பன் பண்ண முடியாதுல்ல அப்படின்றதால. நம்ம சேஃப்டி இல்லை தான், பட் கொடுத்துட்டு போகலாம். வெயிட் நீங்கள் உங்களுக்கு சேஃப்டி ஆகிற பொருளை மட்டும் எடுத்துக்காங்க, மீதி பொருள்லாம் இதில் வச்சுருங்க. வெயிட் ஆகிற ட்ரெஸ்ஸு, திங்ஸு, அது மாதிரி எல்லாமே வச்சுட்டு நம்ம டோக்கனில் கொடுக்கணும். இப்போ 7வது டோக்கன் வந்து யாரும் ஆள் இல்லை, அடுத்து நம்ம டோக்கனில் பார்க்கலாம். இப்போது நம்ம வெளியூர்லேருந்து வருவாங்களா, எல்லாம் பேக்கெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, வெயிட் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்பர் ஃப்ரீ லக்கேஜ் சென்டர் வந்து இந்த ரூமுக்குள்ளே போயிட்டு நம்ம கொடுத்தோன்னா, நம்ம இந்த படிக்கட்டு வழியே ஏறி போகிறாங்களே அலிப்பிரி, இந்த கீழேருந்து மேலே எடுத்து வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்களா, ஃப்ரீ தான், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வெயிட் எடுத்துகிட்டு படிக்கட்டில் நடந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாம் பேக்கெல்லாம் இந்த லக்கேஜ் சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பாடு இங்கே இருக்குது. இங்கே வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஆந்திர பிரதேச சாப்பாடு, பூரி இருக்குது, இட்லி, இது எல்லாமே இருக்குது, பார்க்கலாம். இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மக்களே வந்துட்டோம். இங்கே பாருங்க, திருமலா, அந்த மலை உச்சி அங்கே பாருங்க, 2 மலைக்கு நடுவில் இங்கே வந்து அந்த நம்ம வந்து கருடன் ஆழ்வார் மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது இந்த பக்கம், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வேவ் பண்ணிட்டோம், வேவ் டு ஃபுட்பாத். இங்கே பாருங்க, இதுதான் அலிப்பேரி கூட ஃபுட்பாத் போகிறோம். ஃபஸ்ட்டு பிரிட்ஜுக்கு அடியில் தான் நம்ம போகணும், போயிட்டுருக்கோம். இங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது, பூ வாங்கலாம், சில்லறை மேலே வந்து சில்லறையெல்லாம் போடுவாங்கள்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே சில்லறைகள் இருக்குது. இங்கே பாருங்க, உள்ள பிரிட்ஜுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே ரோடு, நம்ம மேலே போய் பார்த்தோம்ல, இது இருக்குது. இப்போ தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுக்கு மேலே 7 மலை போகணுமா. 7 மலை ஏறினா மட்டும்தான் மேலே இருக்கிற திருப்பதியில் இருக்கிற பெருமலை தரிசனம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படிக்கட்டு வந்துட்டு, இந்த படிக்கட்டு ஏறும்போது நம்ம ஒரு கற்பூரம் கொளுத்தி நல்லபடியாக ஏறிட்டு நல்லபடியாக இறங்கணும். பார்க்கலாம். மக்களே, மலையேறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு படிக்கட்டு வணங்கிட்டு தான் நம்ம ஏறுறாங்க. ஃபஸ்ட்டு படிக்கட்டு நம்ம ஏறிட்டோம். எல்லாருமே படிக்கட்டு ஆல்மோஸ்ட் இந்த அலிப்பேரி அலிப்பேரி மலைக்கு போகிறவங்க எல்லாருமே இங்கே படிக்கட்டு சாமி கும்பிட்டு தான் மலை ஏறுறாங்க. வாங்க அப்படியே நம்ம பார்த்துட்டு மலை ஏறலாம். இங்கே மிக பிரம்மாண்டமான ஒரு கோவிலாக இருக்கும் போல். இங்கே பாருங்க, திருப்பதிக்கு மேலெலாம் போல், நம்ம திருப்பதியோட அடிவாரத்துலேயே இருக்கும் ஃபஸ்ட்டு கோயில் நம்ம பார்க்குறோம்.
இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம படிக்கட்டில் ஏறிட்டு இருந்து தான் படிக்கட்டு வழியே நம்ம போகலாம்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க படிக்கட்டு கண்டினியூவாக படிக்கட்டு இங்கெல்லாம் இல்லை, ரொம்ப தூரத்துக்கு தான் ஒவ்வொரு படிக்கட்டாக இருக்குது. இந்த படிக்கட்டு பாதையில் வந்து செப்பல் அலோடே இல்லை, செப்பல் யாருமே போட்டு மழை ஏறக்கூடாது. கோமதா பூஜை 300 ரூபா ஒரு ஆளுக்கு ஒரு பூஜை. இங்கே பாருங்க கீழே அடிவாரத்தில் இருக்கிற கோபுரம் பாருங்க, எவ்வளோ அழகாக எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. மக்களே அடிவாரத்தில் இருக்கிற கோபுரத்தை நம்ம ஃபஸ்ட்டு தாண்ட போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ரத்த அழுத்தம் இதய சம்மந்தப்பட்ட நோய் ஏதாவது இருந்தால் உள்ளே வந்து அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதேமாரி யாரும் மலை ஏற வேணாம், ஏன்னா இது ரொம்ப படிக்கட்டு அதிகமாக இருக்கும், 3500 படிக்கட்டு. அதனால தான் இது யாரும் ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருந்தால் மலை ஏற வேணான்னு சொல்கிறாங்க. இங்கே ஃபஸ்ட்டு கோபுரத்துக்கு அடியில் இருக்கும். இங்கே பாருங்க அந்த கோபுரம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ சிற்ப சிலைகள்லாம் இருக்குது. அது ஏன் கேட்குறீங்க, காசை பிடிக்கிட்டாங்க நம்மகிட்ட இருந்து. மக்களே கோபுரத்துக்கு அடியில் இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் பக்தர்கள் ஏறிட்டு இருக்காங்க. இந்த அலிப்பெரினா கிட்டத்தட்ட சும்மா நம்ம மலை ஏறிட முடியாது. 3550 படிக்கட்டு இருக்குது. கழிப்பறை செல்லும் பாதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நமக்கு ரெஸ்ட் ரூம்லாம் போகிறதுக்கு பெண்கள் ஆண்கள் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் வசதி இருக்குது. இங்கே இங்கே பாருங்க மான் இருக்கு. மானோட எவ்வளோ அழகா இருக்கு அப்படிங்களா மான். இது பார்த்துட்டு அப்படி நம்ம பார்க்கலாம். இந்த திருப்பதி வரும் பக்தர்கள் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் தருவாங்க, சாப்பாடுங்க பாருங்க, ஃப்ரூட்ஸ் என்ன தருவாங்கன்ட்டு எவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கு. பாவம் இல்லை, இது மாதிரி நம்ம கொடுத்து பழகின்றால் தான் இது மாதிரி. வாழைப்பழம் கொம்பு, ஒரிஜினல் கொம்பு தானே, இல்லை டூப்ளிகேட் கொம்பு. செம்மையா இருக்கு. சரி ஓகே பாய். கொம்புலாம் போட்டாது நம்ம கூட வந்தா 2 அம்மா பாருங்க மான் கூட எப்படி போட்டோ எடுத்து செம்மையா இருக்கா. வீடியோலாம் நம்ம எடுக்கலாம். ராஜிகா 3 பேர். மக்களே இந்த கோபுரத்தை தாண்டி நம்ம ஃபர்ஸ்ட் மச்ச அவதாரம் பார்க்குறோம். இங்க பாருங்க மச்ச அவதாரம், மீன் அவதாரம் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா. பெருமாளோட 10 அவதாரத்தில் நம்ம ஒரு அவதாரத்தை நம்ம பார்க்குறோம். இன்னும் 9 அவதாரத்தை இந்த மலையில் இருக்காமா போகிற வழியில், அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அங்கங்கே மணிமண்டபம் இருக்கும், சின்னதாக ரெஸ்ட் எடுக்க, ஓய்வு எடுக்க, மழை பெஞ்சா ரெஸ்ட் எடுக்க எல்லாத்துக்கும் இருக்கும். கோவிந்தா பார்க்கங்களா, ஏதோ வேண்டுதல் போல பாருங்க. எல்லாம் திருநீர் படிக்கட்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க, எல்லா படிக்கட்டும் இருக்குமா. 3550 படிக்கட்டும் இருக்கும் போல். இதே மாதிரி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. இது ஏதோ வேண்டுதல், இப்போ தான் ஒரு அம்மா வச்சுட்டு போனாங்க, அதுவும் பார்க்குறோம். இங்கே விநாயகர் இருக்கார், நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே டிஃபன் கடைலாம் இருக்குது. அப்புறம் கடைலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது, மேலே ஹோட்டல்லாம் இருக்குது. ஹோட்டல் இது எல்லாமே இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே சொல்லுவாங்க மேலே எதுவும் கடை எதுவும் இருக்காதுன்ட்டு. இங்கே மிகப்பெரிய கடை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எவ்வளோ மக்களே ஏறி ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். படிக்கட்டு இது இந்த அலிப்பெரியில் வந்து 3550 படிக்கட்டு இருக்குது. ரொம்ப சவாலாக இருக்க போது. கிட்டத்தட்ட நம்ம 200 படிக்கட்டை முடிக்க போகிறோம். அங்கே ஒரு போர்டு இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் ஓய்வு எடுக்கிறதுக்கு நிறையா மண்டபமும் இருக்குது. இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. மழை வராது, மழை வந்தால் யூஸ் ஆகும். வெயில் அடித்தாங்க இது மாதிரி இடத்துலாம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஆமை அவதாரமா மக்களை நம்ம பார்க்குறீங்களே, கூர்ம அவதாரத்தை நம்ம பார்க்குறோம். போர்டு வச்சுருக்காங்க கூர்ம அவதாரம். எதுக்குன்னு தெரியல, ஏதோ வேண்டுதல் போல்
அப்படியே வச்சுட்டே போகிறாங்க. மஞ்சள் குங்குமம் ரெண்டுமே வச்சுட்டு போகிறாங்க. நம்ம 200 படிக்கட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து அப்படியே ஏறிட்டு ஒரு சிலர் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போகிறாங்க. ஆளுங்க தீபம் ஏற்றிட்டு போகிறாங்க. இது கற்பூரம் ஏற்றிட்டு போகிறாங்க. வா ஃபுல் படிக்கட்டு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கற்பூரம் வேணும்னு பார்த்துக்கோங்க. இங்கே 2வது கடை இருக்குது. இது 2வது கடை, அதுவும் பார்க்குறோம். இங்கே 2வது கோபுரத்துக்கு வந்திருக்கோம். இது அதை விட இது கொஞ்சம் சின்ன கோபுரம் தான், ரொம்ப பழமையான கோபுரம். மைசூர் கோபுரம். இந்த கோபுரத்தில் கிட்டத்தட்ட சேர, சோழ, பாண்டிய, நாயக்கர் இப்படி பல பேர் இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க. இதை பாருங்க. இப்போ பார்க்குறேங்க பார்த்தீங்களா, ஒரு சிலை இருக்கா, எவ்வளோ ஹைட் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு மேலே இருக்கும். ஒரே கல்லில் எவ்வளோ சிலைகள் சிற்பங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். பெருமாளோட அவதாரங்கள் எல்லாமே இருக்கும் போல். அங்கே கருடன் ஆழ்வார், இங்கே நரசிம்மர், எல்லா அவதாரமும் இங்கே இருக்குது. இதில் எல்லாமே சிற்பங்கள் ஏகாபோட்டதாக செதுக்கி வச்சுருக்காங்க. இப்பயே மூச்சு வாங்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ கோயிலுக்கு போகிற போல வீடு கட்டுறதுக்காக இங்கே பாருங்கள், எல்லா மலையிலும் வைப்பாங்கல்ல, இந்த மலையில் ஏராளமாக இருக்குது. அங்கெல்லாம் போக வேணாம் மக்களே, ஏதாவது பாம்பு கிம்பு எதனா இருக்கும். இங்கே வர எல்லாம் கல்லில் அடிக்க வச்சுருக்காங்களா வீடு கட்டுறதுக்காக. படிக்கட்டு ஏறிட்டே இருக்கும். இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. வாட்டருக்கு பிரச்சனை இல்லை, பாத்ரூமுக்கும் பிரச்சனை இல்லை, சாப்பாடுக்கும் பிரச்சனை இல்லை, இங்கே கிடைக்கும். கஜேந்திரா மண்டபம். வா, கஜேந்திரா மண்டபம் பாருங்க. பெருமாள் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. இது ஒரு புடைப்பு சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க. 400 படிக்கட்டு. கிட்டத்தட்ட இங்க நடக்கிறது 9 கிலோமீட்டர். நம்ம படிக்கட்டுலேயே 9 கிலோமீட்டர் ஏறணும். நினைச்சு பாருங்க. பெருமாளை பார்க்கறதுக்கு 3 வழிபாதை இருக்கு. ஸ்ரீ வாரி மெட்டு வழிபாதைன்னு சொல்லுவாங்க ஒன்று, இன்னொன்று ஆலிப்பெரி மெட்டு வழிபாதைன்னு சொல்லுவாங்க, 3வது நம்ம பஸ்ஸிலேயே போகலாம். நீங்கள் எது சூஸ் பண்ணிக்காங்க, உங்களுக்கு எது விருப்பம் இருக்காது. நாம் ஃபஸ்ட் டைம் திருப்பதி வரோமே, ஆலிப்பெரியில் எப்படி தான் இருக்குது, அதோட படிக்கட்டு, அந்த வழியாக என்ன இருக்குது, இது எல்லாருமே நம்மளுடைய சேனல் சார்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மூணாவது 4வது கடை. கடைகள்லாம் கீழே இல்லவே இல்லைன்னாங்க, எவ்வளோ கடை இருக்குது, லைனாக இருக்குது. இங்கே ஓய்வு எடுக்க மாற, சும்மா ஓய்வு எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பாருங்கள் மக்களே, 500 படிக்கட்டு முடிச்சிட்டோம். இன்னும் 3050 படிக்கட்டு தான் இருக்குது. சீக்கிரம் முடிச்சிடலாம். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? மக்களே, நாம் இந்த ஆலிப்பெரி மேட்டில் வழிபாதையில் நடக்கும்போது இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய ஆஞ்சநேயரோட சிலை, கையெடுத்து கும்பிட்ற மாதிரி, பெருமாள் இந்த சைட்லேருந்து வணங்குற மாதிரி, பெருமாள் வந்து இந்த சைடு தானே இருக்கார், அவரை வணங்குற மாதிரி கீழே ஒரு புடைப்பு சிற்பமாக இருக்குது. இல்லை எந்த காலத்தில் பாருங்க, செம்மையாக இருக்கா, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு ஆஞ்சநேயரோட சிலையை நம்ம பார்க்குறோம், பெருமாளை வணங்குற மாதிரியே இருக்குது, அதுவும் ஒரு பாறையில். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மலை ஏறலாம். அங்கே பூ இருக்குது, காகித பூன்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இங்கெல்லாம் நிறைய மான்கள்லாம் இருக்குமா மக்களே. அடுத்த மண்டபத்துக்கு வந்துட்டோம், ராஜகோபால் மண்டபம். ஒவ்வொரு மண்டபத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. நான் வரேன், இந்த மண்டபத்தை பார்த்துட்டோமா, இங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நம்ம போகலாம். அடுத்து நம்ம
10 அவதாரம்னு சொன்னாங்கல்ல. அடுத்து நம்ம பார்க்குறது வாராக அவதாரம். வாராக அவதாரம் வாராகன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பெருமாள் வாராக அவதாரம் எடுத்ததே பாருங்கள். சிலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம பார்க்குறோம். இதுவும் பார்த்துட்டு அப்படியே நம்ம மலையேறலாம். போகிற இடத்துல பாருங்கள் எல்லாம் கடைகளே இல்லைன்னா கடை நிறைய இருக்குது. ஜூஸ் ஐட்டம், எல்லா ஐட்டம், சாப்பாடு, இது எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் அவங்க கீழே சொல்லி அனுப்புவாங்க மேலே ஒரு கடை கூட இருக்காதுன்ட்டு. மேலே ஏகப்பட்ட கடை இருக்குது. ஆழ்வார் தீர்த்தம். ஆழ்வார் தீர்த்தம் எங்கன்னு தெரியலையே. இதுக்கெல்லாம் செல்றதுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாரு காட்டு பண்ணி. காட்டு பண்ணி அங்கே சைடில் அங்கே ஒரு காட்டு பண்ணி இருங்க. அப்படி அப்படி இங்கே பாரு. ஓ சொந்தக்காரர். உங்கள் சொந்தக்காரர். நம்ம இப்போ வந்து மானை பார்த்தோம். இப்போ வந்து காட்டு பண்ணியை பார்த்துட்ருக்கோம். அப்படியே இப்படி பாருங்க. மக்களே 900 படிக்கட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 2650 படிக்கட்டு. நம்ம ஆழ்வார் தீர்த்தத்தை உள்ளே போக முடியல. ஆல்ரெடி யாருக்குன்னா போயிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். படிக்கட்டு பாருங்கள் எவ்வளோ பேர் ஏறிட்டே இருக்காங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை கூட்டமே இருக்காதுன்னு நினச்சோம். இங்கே தான் அதிக கூட்டமாக இருக்குது. மக்களே ஃபஸ்ட் டைம் இந்த திருப்பதிக்கு வந்து அலிப்பெரி இந்த நடைபாதையில் வந்து பயணம் பண்ணுறது நல்லா இருக்குது. பட் சவாலாக இருக்குது. இங்கே தான் நம்ம இது வரைக்கும் நம்ம எவ்வளோ மலைக்கு போயிருக்கோம். படிக்கட்டில் ஹையஸ்ட்டு நம்ம ஏற போகிறோம். இன்றைக்கி தான் 3550 படிக்கட்டு நம்ம ஏறிட்டு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 படிக்கட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே பாருங்க ரொம்ப செங்குத்தாக இருக்குது பாருங்கள். பார்க்கலாம் இருங்க. ரொம்ப செங்குத்தாகவே இருக்குது. மக்களை பார்க்குங்க. அடுத்த ஒரு மண்டபத்தில் வந்திருக்கோம். ஏலக்காயில் மண்டபம். கையில் மண்டபத்தை நம்ம ஒன்று பார்க்குறோம். அடுத்து அப்படியே மலையேறலாம். இந்த மண்டபம்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கும் போல். ஆதி காலத்தில் கட்டினது. மக்களே பெருமாளோட 10 அவதாரத்தில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து நரசிம்ம அவதாரம் பார்க்குறோம். இங்கே பாருங்கள் நரசிம்ம அவதாரம் பார்க்குறோம். இங்கே வந்து எல்லாத்துலையும் நம்ம இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து அவங்க லாங்குவேஜில் தெலுங்குலேயே போட்டிருக்காங்க. அதனால் நம்மளோட டிரான்ஸ்லேட்டர் இருக்கார் குமரேஷ்னா, அவர்கிட்ட கேட்டு தான் இது நரசிம்ம அவதாரம் பார்க்குறோம். நாம்பெல்லாம் படிக்கட்டு ஏறவே கஷ்டப்படுவோம்ல. இங்கே ஒரு அம்மா பாருங்கள், நம்ம தாத்தம்மான்னு சொல்லுவாங்க, அசால்ட்டாக படிக்கட்டு ஏறிட்டு வராங்க. 1300 படிக்கட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. 1300 படிக்கட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மக்கள். இது வரைக்கும் இன்னும் 2250 படிக்கட்டு இருக்குது. எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. அப்பா அவர் குழந்தைய கூப்பிட்டு வராங்க. பாருங்க குமரேசனா அசால்ட்டாக ஏறி வராரு. இதுக்கு ஒரு ஸ்டிக் வச்சுருக்காங்க, ட்ரெக்கிங் ஸ்டிக்கு. பாருங்க மக்களே, நம்ம மழை பெஞ்சா வெயில் அடித்தா மேலே ஷெட்டு போட்டிருக்காங்க. அது வரைக்கும் நல்லது. அது வரைக்கும் நல்லதாக போட்டிருக்காங்க. வேறு லைட்டு இருக்குமா? நைட்டில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு. ஆனால் பட் நைட்டில் அலோடு இல்லை போல். பகலில் மட்டும்தான் அலோடு. ஃபுல்லாக ஷெட்டு போட்டிருக்காங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. 1400 படிக்கட்டு. இங்கே பாருங்கள் ராஜி அக்கா பாண்டிச்சேரியிலேருந்து 1400 படிக்கட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். வெயிட் எடுத்து அப்படியே ஏறாரு அசால்ட்டா.
மக்களே, ஒரு 1400 படிக்கு நம்ம ஏறின பின்னாடி முதலுதவி மையம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு எதனா ப்ராப்ளமாக இருந்தால் இங்கே செக் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு அப்படியே நம்ம ஏறோம். மக்கள் நம்ம பார்க்குறீங்களா, இந்த பில்டிங் வந்து முதலுதவி. நம்ம ஒரு 1400 படிக்கிட்டு நம்ம ஏறி வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெப்பில் வந்து களைப்பாக இருந்து டயர்டாக இருந்து ஏன்னா அடிப்பட்டால் இங்கே முதலுதவி மையம் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ப்ராப்ளம் இருந்தால் டேப்லெட் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது. அப்புறம் தண்ணி வசதி, சாப்பாடு, ஸ்நாக்ஸு எல்லா வசதியுமே இங்கே இருக்குது இந்த படிக்கட்டில். மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே வந்து அதிக ரேட்டாக இருக்கலாம், இங்கேயும் ரேட் அதிகமாக இருக்கலாம். நம்ம கீழே இங்கே வந்து செக் பண்ணல. எத்தனை பேர் இங்கே வந்து மேலே படிக்கட்டில் வரும்போது சாப்பிட்ருப்பீங்க. இங்கே அதிக மக்கள் ஆந்திராக்காரங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில், நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த திருப்பதி தான். இந்த திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேஸ்வரன் சொல்லுவாங்க. வெங்கடேஸ்வரா பல பேர் இருக்குது பெருமாளுக்கு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆர்வமாக இருக்க பொதுமக்களே. மக்களே, இங்கே எப்படி வந்தார் பெருமாள், அதோட வரலாறு குட்டி ஸ்டோரியாக எனக்கு தெரிஞ்சு நான் கேதர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பெருமாள் மும்மூர்த்திகள் இருப்பாங்க. இங்கே பிரங்கி முனிவர், இவங்க முனிவர் எல்லாமே இருக்காங்க. இந்த மக்களில் வந்து நிறையா வந்து தப்புக்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அடக்கிறதுக்காக அரக்கன் இது மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, இதெல்லாமே அடக்கி ஒழுக்கமாக மனிதரை வாழ வைக்கிறதுக்காக பிரிங்கி முனிவர் இப்படி பலப்பட்ட முனிவர்கள் எல்லாருமே ஒரு யாகம் வளர்க்கணும். அதுக்கு யார் உகந்தவங்க அப்படின்ட்டு மும்மூர்த்திகள் இருக்காங்களே, அந்த மும்மூர்த்தியில் எந்த கடவுள் வந்து இந்த மக்களை எல்லாருமே பாதுகாப்பாங்க அப்படின்ட்டு தேர்வு பண்ணுறது தான் இந்த முனிவரோட வேலை. அப்போ பிரிங்கி முனிவர் என்ன பண்ணுறாருன்னா, பிரிங்கி முனிவர் வந்து பிரம்மலோகத்துக்கு போகிறாரு. பிரம்மலோகத்துக்கு வந்து அங்கே பிரம்மா இருப்பாருங்க. பிரம்மாவோட மனைவி சரஸ்வதி, இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நம்ம பிரிங்கி முனிவர் போகும்போது கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு முனிவர் வரும்போது கண்டுக்கல அப்படின்ட்டு அவங்களுக்கு சாபம் விட்டுறாங்க. உங்களுக்கு வந்து இங்கே இந்த உலகத்தில் வந்து பூமியில் வந்து உங்களுக்கு கோயில் வந்து அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் விட்டுறாரு. அதை பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு அடுத்து சிவங்கிட்ட போகிறாரு. கைலாயத்துக்கு போகிறாங்க. கைலாயத்தில் போகும்போது சிவபெருமான் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பிரிங்கி முனிவர் வரும்போது கண்டுக்கவே இல்லை. அவர் தியானம் பண்ணி கண்ணு முடிய தானே தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பிரிங்கி முனிவரை அவர் கண்டுக்கல. அப்போ வந்து சாபம் விடுறாரு, உன்னை வந்து சிலையாக வச்சு பூமியில் வந்து வழிபட மாட்டாங்க, இப்படி சிவலிங்கமாக வச்சு தான் வழிபடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சாபமா? அடுத்து வந்து நம்ம பெருமாள்கிட்ட வராங்க. வைகுண்டத்தில் வரும்போது அங்கே வந்து லக்ஷ்மியோட நம்ம பெருமாளும் 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ பிரிங்கி முனிவர் வரும்போது கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா பிரிங்கி முனிவர் என்ன பண்ணுறாருன்னா, பெருமாளோட நெஞ்சில் மார்பிளே எட்டி ஒதிக்கிறாரு. அந்த நெஞ்சு மார்பில் வந்து நம்ம மகாலட்சுமி இருப்பான்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அந்த எட்டி ஒதிக்கும் போது நம்ம பெருமாள் என்ன பண்ணுறாரு, பிரிங்கி முனிவரோட காலை வந்து அழுத்தி விடுறாரு. அப்போ வந்து மகாலட்சுமி வந்து கோபம் வர்றாரு. நம்மளே எட்டி வச்சுட்டாங்க, நம்ம ஹஸ்பண்டை எட்டி வச்சுட்டாங்க, அவங்க கோபப்படுறாரு. அப்போ பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, பிரிங்கி முனிவரோட காலை வந்து அழுத்தி விடுறாரு. அப்போ பிரிங்கி முனிவருக்கு வந்து அது வந்து முக்கால்னு சொல்லுவாங்க, 3 கண்கள் அது மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ காலில் ஒரு அகங்காதம்னு சொல்லுவாங்க, ஒரு எல்லார் மேலேயும் சாபம் விடுறது, எல்லாருக்குமே அவர் சாபம் விடுவாராம். அதை குறைக்கிறதுக்காக காலில் ஒரு கண்ணு மாதிரி இருக்குமா, அதை வந்து பிடிங்கி எடுத்துட்டாரு. அப்போ வந்து நார்மல் மனிதனாக அவர் வந்து ஆகிறாரு. இது வந்து இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சண்டை வந்துடுது. யாருக்கு? லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் சண்டை வந்துடுது. இப்போ வந்து நம்ம இவரை வந்து அப்போ எதுவுமே பண்ணலை, பிரிங்கி முனிவர் எதுவும் பண்ணலை, காலை அழுத்தி விடுறாங்கன்ட்டு. அப்போ கோச்சிக்கிட்டு இவர் மகாலட்சுமி வந்து பூமிக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பெருமாளும் அங்கேருந்து வைகுண்டத்திலிருந்து இந்த இடத்துக்கு நடந்து வந்ததாக சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மலையை எல்லாமே சுற்றி பார்க்கும்போது கிடைக்கல, சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாத பெருமாள் சுற்றிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு புத்துக்கு அடியில் சுயம்பாக வந்து அப்படியே மறைஞ்சிடறாரு. இப்போ வந்து பிரம்மாவும் சிவனும் வந்து ஒரு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் பால் கறக்கிற ஒரு கறவை மாடா, ஒரு கண்குட்டியாக 2 பேரும் உருவம் மாறிக்கு வராங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் வரும்போது இந்த நாட்டில் ஒரு மன்னர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பசுமாடெலாம் வளர்க்குறாங்கல்ல, டெய்லியும் பால் கறப்பாங்க. அந்த பசுமாடு என்ன பண்ணிச்சு, இந்த மலை உச்சியில் வந்து சுயம்பா இருக்காருல்ல பெருமாள், அந்த இடத்துல வந்து பால் வந்து டெய்லியும் கறந்துருமா. அடுத்த நாள் காலையில் நைட்டில் வந்து பாலே கறக்காதாமா. அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வந்து ஒரு ஆள் போட்டு இந்த பால் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து மாடுக்கு அந்த பால் வந்து கொடுக்குதுல்ல, அது வந்து அந்த இடத்துல போயிட்டு அது தானாக சுரக்கமா பால் அந்த புத்துக்கு மேலே. அந்த புத்துக்கடியில் தானே பெருமாள் இருக்காரு, அது யாருக்குமே தெரியாது. அப்போ வந்து அந்த மன்னன் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மாடை வந்து அடிக்கும் போது அந்த பெருமாள் வந்து எழுந்து வராரு. இவங்க அடிக்கும் போது அது மாடு அடிப்பாங்கல்ல, அப்போ வந்து அந்த அடி வந்து அந்த சுயம்பா தோன்றிய கல் இருக்குல்ல,
கல்லுன்னு சொல்லுவாங்க சிலை. அதுக்கு வந்து உருவம் மாறுறாரு பெருமாள். அவருக்கு மேலே அடிபட்டுருக்குமா. அதோட அந்த சுயம்பா தோன்றது அடிப்பட்டது இப்போவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மக்களே. மேலே அது பெருமாள் மேலே அடிப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தோன்றி இதுக்கப்புறம் இங்கே வந்து பெரிய கோயில் கட்டி இதுதான் பெருமாள் வந்து இந்த இடத்துல வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே இப்போ எல்லாமே சாப்பிட்டுட்டு திருப்பி கீழேயும் சேம் ரேட்டு, இங்கேயும் அதே ரேட்டு தான். ஒரு பிளேட் 50 ரூபா. சாப்பிட்டுட்டு 1500 படிக்கட்டு நம்ம ஏறிட்டோம். மீதி வந்து 2050 படிக்கட்டு தான். ஏறிடலாம். இன்னும் 1 ஹவருக்குள்ளே நம்ம சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். மக்களே, அடுத்து நம்ம பார்க்குறது 10வது இப்போ வாமன அவதாரம் தெலுங்குல எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியாது, பட் வாமன அவதாரம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது யாருன்னே தெரியல. நான் ஹிந்தி படிக்கலாம்னு இருக்கேன். இது வாமன அவதாரம் தானா? இது வாமன அவதாரம். இந்த அலிப்பெரி மேட்டில் வந்து நம்ம ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம ஏறிட்டோம். அவ்வளோதான். இன்னும் ஒரு 1 ஹவரில் ஏறிடலாம். நம்ம ஏறி 1 ஹவரில் வந்துட்டோம். பாதி இன்னும் பாதி தான் இருக்குது. நம்மளோட டீமில் எல்லோரும் ஏறிட்டுருக்காங்க. இதில் வந்ததை எல்லா பிளேஸும் அந்த பெருமாளோட 10 அவதாரத்தை நம்ம பார்க்கலாம். நிறையா சின்ன சின்ன மண்டபங்கள், படிக்கட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எல்லாமே ஒரே டைமில் அனுபவிக்கலாம். இதில் 1900 படிக்கட்டு அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இந்த திருப்பதி நம்ம மலையேறிட்டு இருக்கும்போது இந்த அணிலை நம்ம பார்த்தோம். ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த அணிலை நம்ம பார்க்குறோம். இந்த அணிலோட நேம் சொல்லுங்கள் என்னன்ட்டு. இங்கே பாருங்க, தேங்காய் எப்படி கடிச்சு பொறிச்சு சாப்பிடுறது பாருங்க. ஃப்ரூட்ஸு இதில் எல்லாமே இருக்குது. சுண்டல் இருக்குது, சாக்லேட் இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது. குரங்கு பார்த்தீங்களா? 2000 படிக்கட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கடைகள்லாம் பாருங்கள், கடை நிறையா இருக்குது. இந்த வழியே இங்கே ஒரு கடைகள்லாம் இருக்குது. இல்லை, அடுத்து நம்ம பார்க்குறது காளி கோபுரம். காளி கோபுரம் பார்க்குறோங்க, செம்மையாக இருக்குது. இதுவும் அந்த கீழேருந்து நம்ம பார்க்குறோம். கீழேருந்து பார்க்குறது இதுதான். அங்கே பாருங்கள், லைட் வெளிச்சம் செம்மையாக இருக்குல்ல. பார்க்குறோங்க பார்த்தீங்களா? இந்த காளி கோபுரம் நம்ம கீழேருந்து பார்த்தீங்கன்னா இந்த காளி கோபுரம் லைட் தெரியும் நைட்டில். அந்த லைட் செட்டிங் பாருங்கள். இதுதான் டாப். இது வரைக்கும் நம்ம கீழேருந்து பார்க்கலாம் காளி கோபுரம். இதுக்கு மேலே தான் சொர்க்கம். காளி கோபுரம் இதான் லைட் செட்டிங் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அடுத்து அப்படியே நம்ம உள்ளே போகலாம். அதே மாதிரி இவ்வளோ உயரத்தில் எப்படி இவ்வளோ பெரிய சிலைகளை, இவ்வளோ பெரிய சிலை, கல் இதெல்லாம் செதுக்கியிருப்பாங்க. இங்கே நிறைய உங்களுக்கு ஃபோட்டோ வேணா ஃபோட்டோ எடுக்கிறது. இது நல்ல வியூ பாயிண்ட்டுங்க பாருங்கள். இங்கே பாருங்க மக்களே, கடையே இங்கே தான் இருக்குது. திருப்பதியில் கடை ஒன்று கூட மேலே இருக்காதுன்னு சொன்னாங்க. மேலே பாருங்கள், கீழே இருக்கிறத விட மேலே தான் கடை அதிகமாக இருக்குது. வித் இளநீ மாதிரி எல்லாம் பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது எல்லாமே. நம்ம கீழே கூட இப்படி வச்சு பராமரிக்க மாட்டாங்க. மலை இங்கே தான் நம்ம கீழேருந்து பார்க்குறோங்களே, அது உச்சி இதுதான். அந்த காளி மண்டபம் தான் நம்ம கீழேருந்து பார்க்கலாம். இப்போ மேலே இதுக்கு மேலே எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. சூடு சூடாக பொரி, மக்களே, பெருமாளோட 10 அவதாரத்தில் இப்போ பரசுராமாவோட அவதாரம் நம்ம பார்க்குறோம். கீழே பாருங்கள், தெலுங்கு எழுதியிருக்காங்க. நம்ம இங்கே இருக்கிறவங்களோட கேட்டோம், பரசுராமாவோட அவதாரம். அது இல்லாமல் அதோட இதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க பேர். இது எப்போ வந்து கட்டியிருக்காங்க? 2007 இதை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த பரசுராமாவோட மண்டபம், சிலை, இது எல்லாமே இங்கே பாருங்கள். இங்கே ஒன்று பார்க்குறீங்களா, திருமலா திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி. இங்கே எமர்ஜென்சி மெடிக்கல் சென்டர் இது ஒன்று இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் ஃபீட் அ வைல்ட் லைஃப். இங்கே அனிமல்ஸ்க்கு எதுவுமே நீங்கள் வந்து ஃபுட் எதுவும் தர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வரைக்கும் பைக் வரும் போல். இதுதான் மக்களே
அந்த மேலே நம்ம பைக்லேயே மேலே வரைக்கும் வருவாங்கல்ல, படிக்கட்டு 2 வழி பாதை இருக்குது. இப்போ ஒன்றில் வந்து நம்ம வந்திருக்கோம். அலிப்பெரி நடைபாதையில் நம்ம நடந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2000 படிக்கட்டுக்கு மேலே நம்ம ஏறிட்டோம். இதுக்கப்புறம் சமதளமாக தான் நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது எதனால் இப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல. செவுரு ஃபுல்லாக சந்தனம் திருசனம் இது எல்லாமே வச்சு ஒரு கோலாகலமாக பண்ணிட்டாங்க. இதை திருவிழா நடக்கலை, ஹோலி இந்தியர்களாக ஹோலி நடக்கலை, அதே மாதிரி தான் இது கலர் பூசி வச்சுருக்காங்க. 2100 படிக்கட்டு நம்ம தாண்ட போகிறோம். இன்னும் ஜஸ்ட் 1450 படிக்கட்டு மட்டும்தான் இருக்குது. ஜெயலட்சுமிமா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கேட்டு பார்க்குறேன். இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கட்டில் வருது இந்த பாதையில்? 3வது தடவை. 3வது டைம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. I'll take my bag. I collect it. Thank you. My pleasure. ஃபஸ்ட் டைம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்தோம். கல்யாணம் ஆகி 1 year அந்த மாதிரி நடந்து 29 வருஷம். ஸோ எங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 2 years அவனை தூக்கிட்டே நடந்தேன். ஃபுல்லாக நான் மட்டுமே தூக்கிட்டு நடந்தேன். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்போது. பட் ஸ்டில் அது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து எக்ஸாக்ட்லி 24 years கழிச்சு இப்போ மறுபடியும் வந்திருக்கேன். ஒருத்தர் குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னோட சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த குழந்தையும் தூக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பழைய மெமரிஸ். அதனால அந்த குழந்தைய கஷ்டம்னு எனக்கும் தெரியும்ல, நான் தூக்கியிருக்கேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு வரணும்னு வந்தேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சரி, வாங்க போகலாம். 2100 படிக்கட்டு கம்ப்ளீட். மக்களே, இப்போ சமாதான பகுதி நடக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கலாம். அந்த 3550 படிக்கட்டு இருக்குல்ல, அது செங்குத்தாகவே இருக்காது. கொஞ்சம் சமதளமாக, கொஞ்சம் ஃப்ளாட்டாக, கொஞ்சம் ஸ்டெஃபாக, அப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தவ செங்குத்தாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பட் இப்போ நாம் நடக்கிறது வந்து சமதளமாக ஃப்ளாட்டாகவே நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே நம்மளுக்கு தேவையான கடைகள் எல்லாமே இருக்குது. ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் இதுவும் இருக்குது. இந்த அலிப்பெரி நடைபாதையில் நம்ம சமதளமான கொஞ்சம் ஒரு 2200 படிக்கட்டு நம்ம ஏறி வந்த பின்னாடி இங்கே பாருங்கள், 5 ரூபா ஒரு 5 ரூபா. இங்கே கீழே நம்ம 10 ரூபாய்க்கு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே வந்து 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சரி சரி, 5 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் இந்த பொரி இதெல்லாமே இருக்குது. ஸ்நாக்ஸ் இது எல்லாமே ஐட்டமே இங்கே இருக்குது. பாருங்கள், ஒரு பானிபூரி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? மக்களே, மோர் 5 ருபீஸ் வாங்கிட்டோம். சூப்பராக இருக்கு. 10 ரூபா தானே பண்ணீங்களா? இஞ்சி மோரா? மக்களே, பெருமாளோட 10 அவதாரத்தில் இப்போ பெருமாளோட அவதாரம் நம்ம பார்க்குறோம். பெருமாள் அவதாரம் இங்கே பாருங்கள், வில்லு வச்சுருக்காரு, அம்பு கையில். இதை பார்க்குறோம், எவ்வளோ அழகாக இருக்கார். சில வேறு லெவலில் இருக்குது. இது வந்து எப்போ பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னா 13/9/2007 இதை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. மக்களே, பெருமாளோட 10 அவதாரத்தில் பலராமன் அவதாரத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், 10 அவதாரத்தை நம்ம இந்த வழியை நம்ம போகும்போது பார்க்கலாம். வேறு லெவலாக இருக்குது. அந்த கலரில் நம்ம பார்த்தோன்னா பலராமர் இங்கே வந்து தெலுங்கில் எழுதியிருக்காங்க. இதுவும் 13/9/2007 பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே சமதளமாக, அவ்வளோ ரிஸ்கெல்லாம் இல்லை, ஈஸியாக தான் நம்ம மலை ஏறிட்டு இருக்கோம். படிக்கட்டு
அலிப்பெரி கல் பாருங்க, வீடு கட்டுறதுக்காக எத்தனை அடுக்கு வீடு கட்டுறது ஒரு நம்பிக்கை தான். மக்களே, நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தேன்னா அந்த பஸ்ஸில் வந்தேன்னா இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுங்க பாருங்க. இங்கே பாருங்க ரோடு, நம்ம அப்படியே வளைச்சி இந்த மலை ஏறி ரொம்ப த்ரில்லாக இருக்கும் பார்க்கலாம். நம்ம இறங்கும் போது இந்த வழியை நம்ம இறங்கி பார்க்கலாம். இதுக்கு 90 ரூபா வாங்குறாங்க இறங்குறதுக்கும் ஏறத்துக்கலாம். 180 ரூபா ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுனு ஏறி வரணும்னா. மக்களே, 2500 படிக்கட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 1050 படிக்கட்டு மட்டும்தான். இங்கே பாருங்க கவர்மெண்ட் பஸ்ஸு, காரு. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்ரோச் வைல்ட் லைஃப். இங்க வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்கு. அப்ரோச் இங்க பாருங்க காரு. இந்த திருமலா இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்கா? எத்தனை கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு தெரியலையே. மக்களே, இதுல 9 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க இந்த நடப்பாதையில. நம்ம 2 கிலோமீட்டர் தான் நடந்திருக்கோம். அப்படின்னா 7 கிலோமீட்டர் இருக்கு பெருமாளை பார்க்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. படிக்கட்டு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1000 படிக்கட்டு இருந்தால் போதும். 1000 படிக்கட்டை ஏறினா நம்ம பெருமாளை பார்த்துடலாம்னு நினச்சேன். இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்குது. 7 கிலோமீட்டர் நம்ம எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னு தெரியல. அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு மேலே சமதளம்னா இங்கே பாருங்க, நம்ம ஆளுங்க எல்லாம் நடந்து போயிருக்காரு. குமரேசன்னா இங்கே பாருங்க, நம்ம ஆளுங்க எல்லாரும் வீடு கட்டுறதுக்காக குழந்தை பிறக்கிறது இது மாதிரி ஒரு நம்பிக்கையில் தான் இது மாதிரிலாம் வச்சுட்டு போகிறாங்க. அவங்க நம்பிக்கையை நாம் கெடுக்க வேண்டாம். மக்களே, அடுத்து ஒரு பிரிட்ஜ் வந்திருக்கு. மெயின் பிரிட்ஜ் இதுதான் போல. பைக்கு, காரு எல்லாம் அங்கே வர எல்லாம் காராக போயிட்டுருக்கு. அங்கே ஒரு அவதாரம் இருக்கார்ல, கிருஷ்ணர் அவதாரம். இந்த பிரிட்ஜை தாண்டி பார்த்தா கிருஷ்ண அவதாரம் மிகப்பெரிய சிலையாக வச்சுருக்காங்க. வாங்க மேலே போய் கீழே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கிலோமீட்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 7 இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்குதுங்க நினைக்கிறேன். அதில் 8ல் 2 போயிட்டா இன்னும் 6 தான் இருக்கு. கூட வந்தா கம்மி. மக்களே பாருங்க, கார் எல்லாம் கீழே ரிட்டர்ன் போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாமே திருப்பதி மேலே பெருமலை பார்த்துட்டு கீழே போயிட்டு இருக்காங்க. ஏறது ஒரு வழியா, இறங்குறது ஒரு வழின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, அப்படியே வந்துட்டே இருக்கு. இதுதான் மக்களே மிகப்பெரிய ஆந்திராவுக்கு மிக முக்கியமானது இந்த திருப்பதின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இங்க வந்து நம்ம வந்து மூங்கில் மரம் தோப்பை பார்க்கலாம். மூங்கில் மரம் நிறைய இருக்கும், வைல்ட் லைஃப் நிறையா இருக்கும். இங்க வந்து மானு, புலி, சிறுத்தைலாம் அதிகமாக இருக்குமா. கொஞ்சம் சேஃபாக தான் இருக்க சொன்னாங்க. நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம கிருஷ்ணரை பார்த்துட்டோம். கிருஷ்ணரை பார்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். நம்ம எதனாவது ஃபுட்டு எடுத்துன்னு வந்தாங்கன்னா இங்கே வந்து யாருக்கும் கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க. அதுதான் மக்களே, ப்ளீஸ் டோன்ட் நாட் ஃபீட் த அனிமல். அலிப்பெரி நடப்பதை மட்டும் வந்துடாதீங்க மக்களே. அப்படி வந்தீங்கன்னா திருப்பி நீங்கள் ரிட்டன் திருப்பதிக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அலிப்பெரி நடப்பதில் தான் வருவீங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. பெருமாளோட 10 அவதாரத்தை நம்ம இங்கே சிலையாக நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சாப்பாடு வசதி, தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி, இது எல்லா வசதியுமே இந்த படிக்கட்டில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் நம்ம நடந்தால் மட்டும்தான் மேலே இருக்கிற பெருமலை தரிசனம் பண்ண முடியும். ஒரு 2 கிலோமீட்டரில் ஒன்று ஈஸியாக இருக்கும், ஒரே மலை. ஆனால் இந்த வழி 7 மலை நம்ம ஏறணும். 7 மலையானு சொல்லுவாங்க. அந்த 7 மலைக்கு சொந்தக்காரே இந்த பெருமாள் தான். 7 மலை ஏறுறது தான் 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் நடக்கணும். திருப்பதியோட பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோ கம்மிங் சூன். எங்களுக்கு திருப்பதி ஏழுமலையானை பார்க்க கிட்டத்தட்ட 15 ஹவருக்கு மேலே ஆச்சு.